அப்போது அந்த சமுத்திரம் அந்த சமுத்திரத்திலிருந்து அந்த கான்ஷியஸ்னஸ் விலகி ஒரு தனி உயிராக இதை தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்குது. நான் இன்ஜினியரு, நான் டாக்டரு, எனக்கு இது பேர் இது, நான் அழகாக இருக்கேன், நான் பணக்காரனாக இருக்கேன், நான் இந்த நாட்டில் இருக்கேன், என் நாடு பெஸ்ட்டு நாடு, என் ஊர் சிறந்த ஊர், என் பெஸ்ட்டு காரு அப்படின்னு இதுக்குன்னு ஒரு தனித்தன்மையாக ஒரு ஆறு மாதிரி அது உருவாக்கிக்குது. ஒரிஜினலாக நீ கடல் தாண்டா, நீ உனக்குன்னு தனித்தன்மையே இல்லை கண்ணா அப்படிங்கிறது அதுதான் உண்மைன்னு சொல்கிறோம். அந்த உண்மையை மறந்து இது டெவலப் பண்ணிக்கிட்டே போகுது. இப்போ நீங்கள் சைலண்டில் இருக்கும்போது இந்த டெவலப் பண்ணது எல்லாமே கரைஞ்சு போகுது. இது கரைய தொடங்குது. இது கரைஞ்சி எப்படி ஒரு ஆறு போய் தன்னை கடலில் போய் சேரும்போது அதுக்குண்டான பர்சனாலிட்டி எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகி கடலோட கடலாக சங்கமிக்கிறது. எல்லா ஆறும் கடலுக்கு போய் விழுந்துருச்சு அப்படின்னா அதில் கங்கை எங்கே இருக்குது, வைகை எங்கே இருக்குது, யமுனா எங்கே இருக்குது, பவானி எங்கே இருக்குதுன்னு உங்களால் தேட முடியாது. எல்லாம் ஒன்றா மாறிடுச்சு. அப்போது இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிங்கிறது அந்த ஆற்றுக்கு எப்படி இழந்து போகுதோ, நீங்கள் சைலண்டில் இருக்கும்போது நீங்கள் நான் அப்படிங்கிற விஷயம் அங்கே கரைய தொடங்குது. அது ஒரு பயத்தை கொடுக்குது. ஓஹோ, என்னோடய ஐடென்டிட்டியே போகுதே, அதுதான்ப்பா உண்மை. உனக்கு ஐடென்டிட்டியே இல்லை, நீயா உருவாக்கிக்கிட்டது. இது ஒரு டெம்பரரி ஃபினாமினா, ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு பாவனை தான் நீனு. உண்மையிலேயே நீ சமுத்திரம்தான். ஆனால் இப்போ சமுத்திரத்திலேருந்து விலகி ஒரு டெம்பரரி பீரியடுக்கு உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்திருக்கு. நீ சைலண்ட்டாக இருக்கும்போது அதை இழக்கிற. ஒன்று அறியாமலே அது கரையுது, அது கடலை நோக்கி நகருது. அந்த நகரும்போது நான் அழியிறேனே அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த அந்த புரிதல் உள்ளுக்குள்ளே வருது. அந்த புரிதல் தான் அந்த பயத்தை கொடுக்குது. இதுதான் பயம். இது பயப்பட வேண்டியது இல்லை. முழுமையாக நான் கடலில் போகும்போது நான் ஒரு சிறிய ஆறாக இருக்கிறவன் பெரிய சமுத்திரம்னு மிகப்பெரிய ஒரு அசுரனாக நீ இருக்க போகிற. அசுரன்னு சொல்கிறத விட அது தெய்வம்னு சொல்லலாம். உங்கள் பாஷையில் நான் ஏன் சொல்கிறேன்னா பவர்னு சொல்கிறேன். அந்த பவருங்கிறது அந்த அதை யூனியன் அது போய் ஒன்றா சேரும்போது நடக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் அது.